அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்தியா முழுவதும் பரவலாக ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், நம்ம தமிழகத்துக்கு ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் ஒப்புதல் கொடுக்குற அவருடைய கடமை. தீர்மானம் பண்ணி சட்டசபையில் தீர்மானம் போட்டு அனுப்புவாங்க, பெண்டிங்கில் வச்சுக்கிடுவார். அதை மாத கணக்கில் அதுக்கு அவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். இவங்க என்ன தான் தீர்மானம் போட்டாலும் கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, கவர்னராக நமக்கு எல்லா பவர் அதிகாரம் இருக்குதுன்னு நினைத்து கொண்டு தடுத்து கொண்டு வந்தார். அது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், கவர்னருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது, நீ ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வேலை தானே தவிர அவங்க நீட்ட இடத்துல கையெழுத்து. மக்களாட்சி இந்தியாவுடைய பேசிக் எதில் அமைக்கப்பட்டிருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. கவர்னர் நம்மளால் தேர்ந்தெடுத்தோம், ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுத்தோம், ஒரு அரசாங்கத்தில் போய் நியமித்தாங்க. அதனால் உனக்கு அதிகாரம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட எந்த தீர்மானத்தை போட்டு அனுப்புனாலும் அதை என்ன செய்யணும், நீ கையெழுத்து போட்டு ஆகணுன்றது காலக்கெடலாம் நிர்ணயித்து இதுவரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தாங்கல்ல, அதையெல்லாம் கோர்ட்டை நினைஞ்சிருச்சு, நீங்கள் சட்டமாக்குங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த ஒரு காட்சியை பார்க்குறோம். இது இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் என்று கேட்டால், கடந்த சில மாதங்களாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சட்டத்தின்படி நடப்பார்களோ என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் நீதிமன்றங்கள் நிறைய வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதெல்லாம் கண்டுக்கல. சிஏஏன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, அதுக்கு எதிராக வழக்கு போட்டாங்க, விசாரிக்கவே இல்லை. இதற்கு முந்தி இருந்த நீதிபதிகள் என்ன செய்யலை, இன்னும் கேஸில் இருக்குது. ரூபா நோட்டு செல்லாத சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது சரியில்லைன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அன்றைக்கு இருந்த நீதிமான்கள் என்ன செய்யலாத விசாரணைக்கு எடுத்துக்கிறல. அதே மாதிரி இவிஎம் அந்த இதில் மிஷின் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதில் ஊழல் நடந்துச்சுங்கிற தக்க ஆதாரங்களோட வழக்கு போட்டாங்க. அதையும் கண்டுகொள்ளாமல் அப்படி மூலையில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ நீதிமன்றங்கள் நேர்மையாக நடக்கலை. கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே. அரசியல்வாதிகள்லாம் சரியில்லைன்னா லாஸ்ட்டாக நம்புகிற நீதிமன்றங்கள் தான். அப்போ நீதிமன்றங்கள் பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நீதியை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இவங்க இருக்கவில்லை என்பதை பார்க்குறோம். அதில் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தலைமை நீதிபதி செயல்பாடுகள் கொஞ்சம் ஒரு மாறுதலாக இருக்கிறது. இந்த கோயிலெல்லாம் பள்ளியாசெல்லாம் சோதனை பண்ணணும், சிவலிங்கம் இருக்கான்னு சோதிக்கணும், அப்படி இப்படின்னு சீல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தடுத்தார். அந்த கேஸ் இவனும் போடக்கூடாது. இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அந்த பள்ளி கோயிலாக இருந்துச்சு, இந்த பள்ளி கோயிலாக இருந்துச்சுன்னு எந்த கேஸ் கொடுத்தாலும், எந்த வழக்கு கொண்டு வந்தாலும், எந்த சிவில் நீதிமன்றங்களும் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவே கூடாதுன்னு சொல்லி நினைஞ்சார். ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு நியாயமான முறையில், அதே மாதிரி ஊபியில் புல்டோசரை கொண்டு வீடுகளை இடித்ததற்காக வேண்டி அவங்களுக்கு ஒவ்வொரு இடிக்கப்பட்டவர்களும் 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டும் என்றும், அவளுக்கு முதலமைச்சருக்கு ஃபைனை போட்டு கடுமையான முறையில் கண்டனம் தெரிவித்து இதுக்கு அதிகாரம் கிடையாது என்று நெஞ்சார் இப்போதைக்கு உள்ள நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நீதி ஒழுங்காக நடந்தார்கள் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் விதமாக எடுக்கிற கேஸில் எல்லாம் அரசுக்கு சார்பாக அவங்க சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி நீடிக்கும் என்று சொன்னால் இந்த மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. கடைசி நம்பிக்கை எங்கன்னு இருக்குது. ஆட்சி அதிகாரத்துக்கு ஒன்றும் சரியில்லை, நினச்சதெல்லாம் சட்டமாக்க பார்க்குறாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த கவர்னர் விஷயத்துலலாம் இது எல்கேஜியான ஒரு விஷயம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டில் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? அந்த காலத்தில் பிரிட்டிஷாருடைய ராணின்னு ஒரு பேருக்கு வச்சுருந்தாங்க. அந்த ராணிகிட்ட கையெழுத்து வாங்கணும் தான் செல்லும்னு ஒரு முறை வச்சுருந்தாங்க. இங்கே ராணி கிடையாது, அதுக்கான ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் வச்சுக்கிறோங்க, அதனால் கவர்னர் வச்சுக்கிறோங்கன்னு சும்மா டம்மி பீஸாக தான் வச்சுட்டு போனாங்க. ஆனால் அதில் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி ஜனாதிபதிக்கு போனால் கிடப்பில் போடுவார் அவர். அந்த சின்ன இவருக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி கொடு, அடுத்த நாள் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா கையெழுத்து போடுற அதிகாரம் தான் இருக்குது. அதுதான் கவர்னருக்கும் இருக்கும். இந்த ஒரு எல்கேஜியான ஒரு விஷயத்தை கூட இந்த நீதிமன்றங்களில் போய் பெற முடியாத நிலைமை இருந்துச்சு. அதிலெல்லாம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஜனாதிபதி கவர்னர் இவங்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மக்கள் யார் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறாங்களோ அவங்க விரும்பினதை செய்வாங்க.
அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களை வச்சுருக்கே தவிர உங்களுக்கு வந்து என்ன கிடையாது, வீட்டோ பவர் உள்ள அதிகாரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த நீதிமன்றங்கள் தங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு சட்டத்தின்படி நடந்தார்கள் என்று சொன்னால் கிடப்பில் இருக்கிற இந்த வழக்குகள் எல்லாம் ரூபாய் நோட்டு வழக்கு, சிஏஏ வழக்குன்னு சொல்லி கிடப்பில் இருக்கிற வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுத்து நியாயம் வழங்கினார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.